விஜய்க்கு செல்வாக்கு இருக்குல்ல, செல்வாக்கு நம்பிதான் அவர் நிக்கிறாரா? ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டுல ஓட விட மாட்டோம்னு சொன்னது உண்மை. ஏன் சொன்னாங்க? நாம் தமிழர் கட்சி 1.7, 3.8, 7.1 இப்படி படிப்படியா பர்சன்டேஜ் வந்துகிட்டே இருந்தாங்க. வணக்கம் திரு சேகுவேரா அவர்களே, நீங்க பெரிய பத்திரிகையாளர், மிகப்பெரிய ஊடகவியலாளர். இன்னைக்கு ஒரு பேட்டியில உட்காந்துக்கிட்டு உங்க விருப்பம் போல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அது என்ன அப்படி பேசுறீங்க? அண்ணன் வேல்முருகனுக்கு செல்வாக்கு இல்லை, அவர் பேசுனது தப்பு. என்ன பேசினாரு? மாணவர்களை பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா பெத்தவங்களை பேசிட்டாரு. பெத்தவங்களை என்ன பேசிட்டாங்க? அப்பா அம்மா நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்று தரணும், நம்மளுடைய பண்பாடுன்றது நாகரிகமாகவும் நல்லொழுக்கமாகவும் இருக்கிறது தான், அதை தானே சொன்னாரு, வேற எதுவும் சொல்லல. நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு ஆசிரியர் 50 வயசுல இருந்து வச்சுப்போமே, அப்பா வயசுல இருக்கிற ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியை கட்டிப்பிடிக்க அனுமதி உண்டாக்க, கிட்டத்தட்ட ஒரு தாத்தா வயசுல இருக்கிற ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியை கண்டுபிடிக்க இங்க அனுமதி உண்டா? இல்ல இல்ல. எதனால இல்ல? எதனால அரசாங்கம் அதெல்லாம் அனுமதிக்காது? ஏன்னா அதெல்லாம் தப்பு. பள்ளிக்கூடத்திலேயே குட் டச் பேட் டச் சொல்லி தராங்கல்ல, பெத்தவங்க கிட்டையும் அதே குட் டச் பேட் டச் சொல்லி தர சொல்றாங்கல்ல. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? தற்குறின்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிருச்சு, அதனால இவங்க பொங்குறாங்க அப்படின்ட்டு. தற்குறின்னு அந்த பொம்பளை பிள்ளை சொல்லிச்சா, சொல்ல வச்சாங்களான்றத விசாரிச்சுட்டு தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். எந்த பிள்ளைங்க என்னென்ன பேசினாங்களோ அவங்க கிட்டயே போய் நேரடியாக விசாரிச்சுட்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேச வச்சிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரியாம உங்க விருப்பத்துக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? விழுப்புரத்தை தாண்டி பண்ருட்டிக்கு விஜய் போனாருன்னா இவரோட செல்வாக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும், வேல்முருகனுடைய செல்வாக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும். போ சொல்லுங்க, விஜய் போய் செல்வாக்க காட்ட சொல்லுங்க. யார் வேண்டாங்கிறது? விஜய் இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட ஆகல, அதுக்கு முன்னாடியே இவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. அவர் என்ன செய்துட்டாரு? இப்ப பனையூருக்கு எல்லாரையும் வர வச்சு காசு கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதானே? அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா என்ன? ஒண்ணுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் பனையூர் தான். பனையூர் தாண்டி ஒண்ணுமே இல்லை. எல்லா தொகுதிகளுக்கும் போனாரா? ஆனா வேல்முருகன் எல்லா தொகுதிகளுக்கும் போயிருக்கிறார். 234 தொகுதிகளையும் பயணிக்கிறார். அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? வேல்முருகன் வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ தான், ஆனா விஜய்க்கு தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கு இருக்குன்றீங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ உறுதிமொழி குழுவினுடைய தலைவரா இருக்கிறார். 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்துல என்ன உறுதிமொழி கொடுத்தாங்களோ அதன்படி அந்த தொகுதிகளில் அவங்க வேலை செய்யறாங்களா இல்லையா, அந்த வேலைகள் நடக்குதா இல்லையா, அதை விரைவுபடுத்துறதுக்கு, அதை ஆய்வு பண்றதுக்கு, இது அத்தனைக்கும் அதிகாரம் உள்ள ஒரு தலைவரா வேல்முருகன் இருக்கிறார். விஜய் அப்படி இருக்கிறாரா? பனையூரை தாண்டி அவருக்கான அரசியல் இருக்கா? அப்புறம் என்ன சொல்றீங்க? அவருடைய செல்வாக்கு என்ன, இவருடைய செல்வாக்கு என்ன? என்ன செல்வாக்கு? விஜய்க்கு என்ன செல்வாக்கு? பனையூர்ல செல்வாக்கு, ரசிகர்கள் கிட்ட செல்வாக்கு, அதானே? ஒட்டுமொத்த மக்களும் இது வரைக்கும் அவர் ஏதாவது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்களா? கிடையாது இல்ல. ஸ்டேட்டஸ் பேசுறீங்க. ஸ்டேட்டஸ் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றத வித்தியாசத்தை கொண்டு வரலான்னு பாக்குறீங்களா? எதுக்கு அப்படி பேசுறீங்க? அப்புறம் பர்சன்டேஜ் பேசுறீங்க. விஜயோட பர்சன்டேஜ் தெரியுமா? எவ்வளவு வாக்கு அவருக்கு வரும் தெரியுமா? எவ்வளவு பர்சன்டேஜ் அவருக்கு வரும் தெரியுமா? இப்படி பர்சன்டேஜ் பேசி தான் பல கட்சிகளை நீங்களும் உங்களை மாதிரியே இன்னொரு அரசியல் விமர்சகரும் தமிழ்நாட்டில் காலி பண்ணிட்டு இருக்கிறீங்க. பர்சன்டேஜ் வாக்கு இருக்கட்டும், 234 தொகுதியிலையும் ஒரு 1000 வாக்கு வருது, இல்ல 10,000 வாக்கு வருது. எல்லா இடங்களையும் சேர்த்து ஒரு 10% வாக்கு வாங்கிட்டாங்க, இல்ல ஒரு 12% வாக்கு வாங்கிட்டாங்க. அதுல வந்து அதிகாரத்துக்கு போயிட முடியுமா? ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி 1.7, 3.8, 7.1 இப்படி படிப்படியா பர்சன்டேஜ்ல வந்துகிட்டே இருந்தாங்க. அந்த அரசியல் விமர்சகரும் அவங்க பர்சன்டேஜ் படியே இந்த தடவை 5% வந்துருவாங்க, இந்த தடவை 2 இலக்கத்துல அவங்க வந்துருவாங்க சொல்லி பர்சன்டேஜ் ஏறிதே தவிர அதிகாரத்துக்கு வர முடிஞ்சதா? வெற்றின்ற இடத்துக்கு போக முடிஞ்சதா? வெற்றியும் அதிகாரமும் தான் இங்க மக்களுக்கு சேவை செய்ய முடியும். வெற்றியும் அதிகாரத்தையும் வச்சுதான் இங்க மக்களுக்கானதை செய்யவே முடியும். அப்படி இருக்கும்போது சும்மாவே விஜய்க்கு வந்து அவ்வளவு செல்வாக்கு இருக்கு, அவருக்கு வந்து இவ்வளவு செல்வாக்கு இருக்கு. விஜய்க்கு செல்வாக்கு இருக்குல்ல, செல்வாக்கு நம்பிதான் அவர் நிக்கிறாரா? பிரசாந்த் கிஷோரை நம்பி நிக்கல, ஆதவ அர்ஜுனாவை நம்பி நிக்கல, அப்படித்தானே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்புறம் செல்வாக்கு இருக்கிறவர் எதுக்குங்க அரசியல் வியூக வகுப்பாளர்களை கூட வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்யணும்? தனித்து செய்ய வேண்டியதானே? செல்வாக்கு இருக்கிறவர் எதுக்குங்க 234 தொகுதிகளிலும் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு நல்லா படிச்ச பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு பரிசு கொடுக்கணும்? அப்புறம் படிச்ச பிள்ளைங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்துருக்கீங்க, சரி. அப்ப படிக்காத பிள்ளைங்க எல்லாம் நாட்டுல வீணா போட்டு விட்டுலாமா? அந்த பிள்ளைங்களுக்கு இவர்கிட்ட ஏதாவது தீர்வு இருக்கா? அந்த பிள்ளைங்களுக்கு வழி சொல்றதுக்கு இவர்கிட்ட ஏதாவது வழி இருக்கா? அப்புறம் வேற என்ன சொல்றீங்க? ஜனநாயகன் படத்தை ஓட விட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப இதுதான் தற்குறித்தனம் அப்படின்னு வேற சொல்றீங்க. ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் ஓட விட மாட்டேன்னு சொன்னது உண்மை. ஏன் சொன்னாங்க? தக் லைஃப் தமிழ்நாட்டினுடைய ஒரு தயாரிப்பு நிறுவனம் தக் லைஃப் ஒரு படத்தை தயாரிக்குது. கமல்ஹாசன் வந்து ஏதோ பேசிட்டாருன்றதுக்காக கர்நாடகாவில் அந்த படத்தை திரட மாட்டோம்னு சொல்லி அங்க முழுதா ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த உயர்நீதிமன்றம் கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொல்லுது. இந்த நிலையினாலதான் அண்ணன் வேல்முருகன் என்ன சொல்றாருன்னா, தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் ஓட விடல அப்படின்னா கன்னட தயாரிப்பு நிறுவனத்தால, நல்ல கவனிங்க, கன்னட தயாரிப்பு நிறுவனத்தால தயாரிக்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்தை தமிழ்நாட்டில் ஓட அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அவர் மட்டும் இல்ல, அவங்க கட்சிக்காரங்க சேர்ந்து சொல்றேன்னு வச்சுங்களேன். இதுதான் அதனோட உண்மைத்தன்மை. அது தெரியாம ஜனநாயகன் படத்தை ஓட விட மாட்டோம்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம், அக்கிரமம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மாவட்டங்கள்லையும் மருத்துவ கல்லூரி வர்றதுக்கு காரணமா இருந்தவர் அண்ணன் வேல்முருகன். அது தெரியுமா உங்களுக்கு?
அவர் தான் அதை முன்மொழிகிறார். அதே போல இப்பவும் எல்லா தொகுதிகளுக்கும் வந்து கல்லூரி வேணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதை கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் பண்ருட்டியில போயிட்டு விஜய் வந்து செல்வாக்கு காமிச்சுறாரு. போய் காமிக்கிட்டோம். பண்ருட்டி தொகுதி மக்களுக்கு அவர் என்னவெல்லாம் நன்மை செய்திருக்காருன்னு அந்த ஊர்ல இருக்கிற மக்களை போய் கேட்டு பாருங்க. அந்த தொகுதியில் இருக்கிற மக்களை போய் கேட்டு பாருங்க. அப்புறம் உங்களுக்கு வேற வேலை கிடையாது, வேற வருமானம் கிடையாது. அதனால ஏதோ ஒரு ஊடகத்தில் உட்காந்துட்டு நீங்க பேசி ஆகணும். இதுக்கு முன்னால நாம் தமிழர் கட்சி முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ விஜய்க்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுதான் இப்படிதான் உங்களுக்கு பொழப்பு ஓடும். வேற வழி இல்லை. அதனால இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதானே? தயவு செய்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை பத்தி பேசும்போது மட்டும் கவனிச்சு பேசுங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நீங்க சொல்றது மாதிரி ஒரு சீட் எம்எல்ஏ, நீங்க சொல்றது மாதிரி ஒரே ஒரு எம்எல்ஏனாலும் கூட தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறாரு. அவருடைய 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்த மண்ணின் மக்களுக்கு, மண்ணுக்கும் மக்களுக்கும் என்னவெல்லாம் செய்திருக்கிறாருன்னு ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து அவரை குறை சொல்லுங்க. சரியா? நன்றி.